Now a teacher has got a fantastic opportunity to grow minds, to enrich the minds and give the dreams to the young people and nurture the dreams with them, and they will become a great human being. Sometime they will become better than you, but better than the teacher. So that opportunity you have. I will have great aim. I will continuously acquire knowledge. I will do hard work. I will persevere and succeed. Friends, I heartily welcome you. And now we are going to see 12th standard இங்கிலீஷில் இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட். அந்த செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் அவர் கேஷுரினா ட்ரீ அப்படின்ற போயமை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் போயம் வாஸ் ரிட்டன் பை டாருடெட். அண்ட் அதுக்கு முன்னாடி ஐஎம்எஸ் விழிவேந்தன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், எம்ஏ பிஎட் அண்ட் டிடிஎட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will see this போயட்டை பற்றின ஒரு கிளியராக திங்ஸ் we are going to analyze, and then ஸ்டான்ஸா வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம், இதை ஒன் பை ஒன்னாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெட் us see now. And first of all, we will see about the poet. This poem was written by Tarudet. Tarudet was born on 1856 and died at 1877. She was a Bengal poet from the Indian subcontinent. இந்தியாவினுடைய ஒரு துணை கண்டமாக இருக்கக்கூடிய பெங்காலில் பிறந்த ஒரு poet who wrote in English and French. ஃப்ரெஞ்சுலேயும் இங்கிலீஷ்லேயும் நிறைய போயமில் எழுதியிருக்காங்க. ஷி வாஸ் த தேர்ட் டாட்டர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் மூணாவது பெண்ணாக பிறந்தவங்க இவங்க. த டாரு டெட் ஃபேமிலி வாஸ் அ ஃபேமிலி ஆஃப் டிஸ்டிங்கிஷ்டு இன்டலெக்சுவல் அண்ட் போயட். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு போயட் எழுதுகிறவங்களாகவும் அறிவாளியாகவும் தான் அந்த குடும்பத்தில் எல்லாருமே இருந்தாங்க. She also had the advantage of being taught by excellent English tutor at home and later on of the long stay in Europe and England. அவங்க வீடுகள்லே, ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல், அது மட்டும் இல்லாமல் இன்டலெக்சுவலாக இல்லாமல் அவங்க எல்லாருமே போயட். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு அந்த எல்லா விதமான வித்தைகளையும் சொல்லி கொடுத்தாங்க. ஹவு டு ரைட் த போயம் அண்ட் ஹவு டு கிவ் த வேர்ட்ஸ், எவ்ரிதிங் தே டாட். அந்த விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய யூரோப் அண்ட் இங்கிலாந்து, இந்த மாதிரியான இடங்களில் தங்கினாங்க இல்லையா, அங்கே இருக்கிற விஷயங்களையும் எடுத்துகிட்டு, டாரு வித் ஆல் ஆர் எக்ஸ்போஷர் டு அண்ட் இன்வால்மெண்ட் இன் வெஸ்டர்ன் லைஃப் அண்ட் கல்ச்சர் லவ்டு த லேண்ட் ஆஃப் ஹர் பர்த் அண்ட் ரிமைன்டு thoroughly Indian in her consciousness and sensibility. அவங்க என்ன தான் அந்த வெஸ்டர்ன் லைஃப்பில், அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருந்தாலும் தன்னுடைய எல்லா விதமான விஷயங்கள்லையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த லைஃப், இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவங்க மதிக்கக்கூடிய அளவிலும், அதே மாதிரி சிறப்பாக அதை ஏற்றுக்கொள்ள அளவுலையும் இருந்தாங்க. பிசைட்ஸ் ஆர் வெல் நோன் கலெக்ஷன் ஆஃப் போயம் வித் த டைட்டில் ஏன்ஷியன்ட் பேலட் அண்ட் லெஜண்ட் ஆஃப் இந்துஸ்தான். இந்த ரெண்டு போயம்லேயும் ஷீ பிகேம் வெரி பாப்புலர். என்னென்னா ஏன்ஷியன்ட் பேலட் அப்படின்றதும், பேலட் அப்படின்னா ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏன்ஷியன்ட் பேலட்லேயும் லெஜண்ட் ஆஃப் இந்துஸ்தான் அப்படின்ற போயம் 1882 வெளியாச்சு. அந்த போயம்னு ஷீ வாஸ் பிகம் வெரி ஃபேமஸ். ஷீ ஹேஸ் டு ஹர் கிரெடிட் எ வால்யூம் ஆஃப் போயம் இன் ஃப்ரெஞ்ச் டைட்டில்டு ஷெஃப் கிளீனடு இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்டு 1875. 1875 ஃப்ரெஞ்சு போயமில் இந்த ஷெஃப் கிளீனடு இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்டு அப்படின்ற ஒரு போயம் இவங்களை இன்னமும் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்களாக மாற்றுச்சு. அவர் கேஷுரினா ட்ரீ த மோஸ்ட் வெல் நோன் ஆஃப் டாரோஸ் போயம். டாரோடைய போயமில் அவர் கேஷுரினா ட்ரீங்கிறது எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு போயம். இது வாஸ் இன்க்ளூடட் இன் ஆர் மிஸ்லனஸ் போயம். இவங்களுடைய இந்த போயம் இவங்களுடைய மிஸ்லனஸ்
போயம் அப்படின்ற லெவலில் இந்த போயமும் கேஷுரினா ட்ரீ அப்படின்ற ஒரு போயம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, வாங்க இந்த கேஷுரினா ட்ரீ மூலயமா என்ன நமக்கு சொல்ல வராங்கன்றதை we will see one by one. The most of the time ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய மெமரிஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்ந்த ஊராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தங்கிட்டு வந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த இடங்கள் எல்லாம் நம்மளுடைய ஞாபகங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம இழந்த காலங்களை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு சிலருக்கெல்லாம் தான் சின்ன கிளாஸில் படித்த அந்த ஞாபகங்கள், அந்த இடங்களை பார்க்கும்போது, அதே பொருட்கள் அங்கேயே இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு சில நிகழ்வுகள், நினைவுகள் நம்மளுக்கு வந்து போகும். அதாவது அந்த பொருட்கள் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம சின்ன வயசில் இருந்த நம்ம நினைவுகளில் இருந்த அந்த நினைவுகள் மறக்கவே மறக்காது. ஆனால் அந்த பொருள் அங்கே இல்லை அப்படின்னா நம்மளுடைய நினைவுகள் மீட்டெழுதுக்கான அந்த ரீசன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? இப்போ அதுதான் இங்கே நம்ம போயிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நினைவுகள் அழியாமல் இருக்கோ, அந்த மாதிரி இந்த போயமில் ஒரு சில விஷயங்களை இவங்க தெளிவாக சொல்ல வராங்க. ஸோ என்ன விஷயங்கள், எப்படி சொல்ல வராங்கன்றதை let us see in this poem. ஓகே, ஒன் பை ஒன் லைனில் நம்ம பார்க்கலாம். லைக் a huge python, first line, like a huge python winding round and round, winding round and round, like a python. பைத்தான் அப்படின்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அனகொண்டா பாம்பு, ஒரு பாம்புனே சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு. இஸ் கால்ட் அ பைத்தான். லைக் எ ஹியூஜ் பைத்தான், ஒரு மிகப்பெரிய பைத்தான் மாதிரி. வைண்டிங் ரவுண்ட் அண்டர் ரவுண்ட், வைண்டிங் ரவுண்ட் அண்டர் ரவுண்ட், அது சுற்றி அந்த மரத்தை சுற்றி அப்படியே சுற்றி வச்சுருக்குது. எ ரக்குடு ட்ரங்க், ரக்குடு ட்ரங்க். ட்ரங்க் அப்படின்னா இங்கே அந்த மரத்தினுடைய தண்டு பகுதி, எ ரக்குடு ட்ரங்க். அது அப்படியே அந்த காயங்கள், வெட்டுகளால் ஆன அந்த ட்ரங்கானது இண்டென்டட் டீப் வித் ஸ்கேர். இண்டென்டட் அப்படியே பதிஞ்சிருக்கு, இண்டென்டட் பதிஞ்சிருக்கு. எப்படின்னா டீப் வித் ஸ்கேர், அந்த காயங்களோடு அப்படியே அந்த மரமானது பதிஞ்சிருக்கு. அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ். அந்த கொடிகள் எல்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னா அப்படியே அந்த கேஷுரினா ட்ரீயை சுற்றி மேலே போகுது. அது மேலே போகிறது எப்படி இருக்குது அப்படின்னா அப் டு இட்ஸ் அ வெரி சம்மிட் நியர் த ஸ்டார்ஸ். மேலே, அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களையே தொட்டும் விடும் அளவுக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில் மேலே போயிட்டே இருக்கான். என்னது? எ க்ரீப்பர் கிளைம்ஸ். க்ரீப்பர்னால் இங்கே அந்த கொடி சொல்லுவான், படற்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அப்படியே அந்த மரத்தை சுற்றிக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. இன் ஊஸ் எம்ப்ராசஸ் பவுண்ட், எம்ப்ராசஸ்னால் கட்டி தழுவுது. அப்படியே அந்த கொடியானது அந்த கேஷுரினா ட்ரீயை கட்டி தழுவி அதை சுற்றி போயிட்டே இருக்குது. இங்கே கேஷுரினா ட்ரீனா என்னென்னா, இந்த கிராமங்கள்லேயும் ஒரு சில இடங்கள்லையும் வளர்ப்பாங்க, தோப்பு அப்படின்ற மாதிரி வளர்ப்பாங்க. சவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சவுக்கு மரம் அப்படின்றது தான் இதோடைய பேர். அந்த கேஷுரினா ட்ரீயில் ஒரு கொடி படர்ந்து போயிட்டே இருக்குது. நோ அதர் ட்ரீ குட் லீவ். எந்த ஒரு மரமும் கொடி படர்ந்துச்சுன்னா அந்த மரம் உயிர் வாழாது, அதாவது அந்த மரம் இழுக்காது. ஏன்னா அந்த மரத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அந்த கொடிகள் இழுத்துக்கும். ஆனால் பட் கேலண்ட்லி, ஆனால் பெருந்தன்மையோட, கேலண்ட்லி அப்படின்னா பெருந்தன்மையோடு த ஜாண்டர் வியர்ஸ் த ஸ்கார்ஃப். அந்த ஜாண்ட் ஒரு அந்த ராட்சசன் வியர் த ஸ்கார்ஃப், அப்படியே ஒரு ஸ்கார்ஃபை தன்னுடைய மேலே சுற்றி போட்டுக்கிட்டா மாதிரி. அண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் ஹங், அந்த பூக்களெல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா கிரிம்சன் கிளிம்ஸ்டன் அப்படின்னா கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்களெல்லாம் அப்படியே தொங்குதான். ஆல் த பவுஸ் அமோங், எல்லா விதமான கிளைகளுக்கு மத்தியில் அது தொங்கிட்டுருக்கு. அண்ட் வேரி ஆன் ஆல் டே ஆர் கேதர்டு பேர்ட் அண்ட் பீ. எல்லா நாட்களும் டே, அதாவது பகல் பொழுது, எல்லா பகல் பொழுதிலும் அங்கே பறவைகளும் பீஸ், சின்ன அந்த பீஸுகளும் அங்கே வந்து குழுமி இருக்கும். அண்ட் ஆஃப்ட் அட் நைட்
the garden overflow. அந்த இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நைட்னா எல்லா விதமான எல்லா இரவுகளும் த கார்டன் ஓவர்ஃப்ளோ, அந்த தோட்டம் முழுமையாக நிரம்பி இருக்கும். எதால்? வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ். ஏதோ ஒரு பாடல். என்ன பாடல்? இரவு நேரத்தில் அந்த பூச்சிகளால் ஏற்படுத்தக்கூடிய பாடல்களால் அந்த இடம் மிகவும் குவிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங் டார்க்லிங் ஃப்ரம் ஆர் ட்ரீ, அந்த மரத்திலிருந்து அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கும். வைல் மென் ரிப்போஸ், அந்த மனிதர்கள் எல்லாம் இங்கே ரிப்போஸில் இருக்கும்போது, ரிப்போஸ் அப்படின்னா இங்கே என்னென்னா உறக்கத்தில், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கும்போது, மனிதர்கள் எல்லாருமே ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த கேஷ்யூ ட்ரீயிலிருந்து மட்டும் இரவு முழுக்க பாடலானது ஒலித்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பியரன்ஸ் ஆஃப் த கேஷ்யூ ட்ரீ. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை பொறுத்த அளவுக்கு இட் டெல்ஸ் அபவுட் த அப்பியரன்ஸ். எதனுடைய அப்பியரன்ஸ்னால் அந்த கேஷ்யூ ட்ரீ, அதாவது அந்த சவுக்கு மரத்தை பற்றின ஒரு முழு உருவப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் see இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், இதனுடைய ரைமிங் ஸ்கீமையும் லெட் அஸ் see now. இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மீனிங்ஸ் அண்ட் தென் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், பொயட்டிக் லைன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். கேலண்ட்லி அப்படின்னா பிரேவ்லி ஆர் ஹீரோயிக்கலி. அண்ட் ரிப்போஸ் மீன்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அமைதியில், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறது. எல்லாருமே இளைப்பாறுதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேலண்ட்லி அப்படின்னா பெருந்தன்மையோடு. இதில் பயன்படுத்தி இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேராக கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் பவுண்ட், ஸ்காஸ் ஸ்டாஸ், கேலண்ட்லி, பி, ஹங் அமாங், ஓவர்ஃப்ளோஸ், க்ளோஸ், ரிப்போஸ். இப்போ இது 3 மட்டும் ஒரே பேராக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இது மட்டும் 3 இருக்கும். இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பி பி ஏ, சி டி டி சி, கடைசியில் அந்த 3 கண்டினியூவாக இருக்குது பார்த்தீங்களா, அது இ இ இ. இப்போ இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன்லேயே லைக் ஏ ஹியூஜ் பைத்தான்னு கொடுத்துட்டாங்க. லைக்குங்கிறது இங்கே ஓப்பனாகவே வந்துருச்சு. அப்போ லைக் எங்கே ஓப்பனாக பயன்படுத்துகிறோமோ அது சிமிலி. இப்போ உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றனா தெரியணும்னா நம்ம வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அதில் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் ஃபஸ்ட்டு லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது லைக்குங்கிறது ஓப்பனாக வர்றதுனால இஸ் அ சிமிலி. அது மட்டும் இல்லை, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூமார்ஃபிசம்னா போயட் தன்னுடைய போயமில் அனிமலை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஜூமார்ஃபிசம். சரி, அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஊஸ் எம்ப்ராசஸ் பவுண்ட். ஸோ அது மட்டும் இல்லை, நோ அதர் ட்ரீ குட் லிவ் பட் கேலண்ட்லி. இப்போ இந்த 2 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே பர்சனிஃபிகேஷன் பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா எ க்ரீப்பர் கிளைம்ஸ், க்ரீப்பர் கிளைம்ப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஊஸ் எம்ப்ராஸ் பவுண்ட், அது அப்படியே கட்டி தழுவிட்டுருக்கு. அப்போ இது ஹியூமனுடைய ஆக்டிவிட்டி கேரக்டரை இங்கே கம்பேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்டு பர்சனிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் நோ அதர் ட்ரீ குட் லிவ் பட் கேலண்ட்லி, பெருந்தன்மையோட. இங்கே ட்ரீக்குன்றது பெருந்தன்மை கிடையாது, இங்கே கம்பேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் பர்சனிஃபிகேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த கியாண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங்கர். இப்போ ஸ்கார்ஃபை இது வியர் பண்ணிகிட்ருக்கு அந்த அரக்கன் ஜாண்ட். அந்த அரக்கன் இந்த ஸ்கார்ஃபை வியர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எது அரக்கன் அப்படின்னா அந்த மிகப்பெரிய கேஷ்யூ ட்ரீ கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஸ்கார்ஃபுங்கிறது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த கொடி, அந்த க்ரீப்பர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த க்ரீப்பரை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு ஹியூமன் கேரக்டரைசேஷனை கம்பேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் ஆல்சோ பர்சனிஃபிகேஷன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த கியாண்ட் வியூஸ் த ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங் அண்ட் ஆர். இது ஒரே மாதிரியான வவல் அலிட்ரேஷன் ஃபார்மில் வரக்கூடியதாக இருந்ததுன்னா அதில் பயன்படுத்தி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோனன்ஸ். அதாவது வவல் ப்ரொனன்ஸில் வரது அண்ட் ஆர் அப்படின்ற ஒரு ப்ரொனன்ஸில் வரதுனால திஸ் இஸ் கால்ட் assonance. Okay, now let us move second stanza. And second stanza, when
first my casement is wide open throne. When first my casement is wide open throne at dawn. At dawn. At dawn அப்படின்னா காலையில் விடியும் பொழுது, காலை நேரத்தில், டான்னா விடியும் பொழுது, அந்த விடியற் காலை இருக்கு இல்லையா, அப்போது வென் ஃபர்ஸ்ட் மை கேஸ்மெண்ட் அப்படின்னா இங்கே ஒரு வகையான விண்டோஸை குறிக்கக்கூடியதாக இருக்கும். வென் ஃபர்ஸ்ட் மை கேஸ்மெண்ட் இஸ் வைடு ஓப்பன் த்ரோன், நான் அதை ஓப்பன் பண்ணும்போது மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட் ரெஸ்ட், என்னுடைய கண்கள் என்னவா இருக்குது அப்படின்னா டிலைட் ஆகுது. டிலைட்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. என்னென்னா சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர், அந்த வின்டர் நேரங்களில், சில நேரங்களில், அதுவும் அந்த வின்டர் நேரங்களில் தான் ஆன் இட்ஸ் கிரெஸ்ட், அந்த மரத்தினுடைய மேல் பகுதியில் எ கிரே பபூன் சிட்ஸ் அ ஸ்டேச்சு லைக் அலோன். ஒரு பபூன் அப்படின்னா குரங்கு, வால் இல்லாத ஒரு குரங்கு, அதுதான் பபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால் இல்லாத குரங்கு சிட்ஸ் ஸ்டேச்சு லைக் அலோன், ஸ்டேச்சு லைக் சிலையை போல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்? வாட்சிங் த சன்ரைஸ், அந்த சூரியனானது உதிக்கிறத பார்த்துக்கிட்டே அமைதியாக சிலை மாதிரியே உட்காந்துட்ருக்கு. வைல் ஆன் லோயர் பவுஸ், ஆனால் அந்த நேரத்தில் அதனுடைய கீழ்கிளைகளில் வைல் ஆன் இஸ் லோயர் பவுஸ் இஸ் பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் லீப் அபவுட் அண்ட் பிளே. அங்கே பியூனி அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்னால் குட்டிகள், அந்த குட்டிகள்லாம் லீப் அபவுட் அண்டு பிளே, துள்ளி குதிச்சுக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருக்குது. அண்ட் ஃபேர் அண்ட் நியர், அந்த கேஷரினா ட்ரீக்கு அருகிலும் தொலைவிலும் கோகிலாஸ் ஹெயில் த டே, கோகிலாஸ் அப்படின்ற ஒரு பாடக்கூடிய பறவையானது சந்தோஷமாக அந்த நாட்களை, அந்த சூரியனை வரவேற்றுட்டுருக்கு. அண்ட் டு த இயர் பாஸ்டர்ஸ் வெண்ட் அவர் ஸ்லீப்பி கவுஸ், அது மட்டும் இல்லை, தூக்க கலக்கத்தில் அப்படியே நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா கவுஸ், மாடுகள் எல்லாம் அப்படியே தூக்க கலக்கத்தில் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய இடத்துக்கு போயிட்டுருக்கு அண்டு சொல்கிறாங்க பாரு. அண்ட் இன் த ஷேடோ ஆன் த ப்ராட் டேங்க் காஸ்ட் பை தட் ஹார்ட் ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட், அந்த நிழல்கள் அப்படியே பார்க்கும்போது பயங்கரமாக அந்த இடங்களானது இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட், ரொம்ப அழகாகவும் அதிகமாகவும் இருக்குது. என்னென்னா த வாட்டர் லிலிஸ் ஸ்ப்ரிங், அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தினுடைய நிழலில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியினுடைய கரைகளில் அந்த லில்லி மலர்கள்லாம் அப்படியே அழகாக ஒயிட்டாக பூத்து குலுங்கிருக்கு. லைக் ஸ்னோ என்மாஸ்டு, ஒரு அப்படியே அந்த ஸ்னோ படர்ந்த மாதிரி அந்த இடங்கள் ஃபுல்லாக லில்லி மலர்கள் பூத்து குலுங்கிட்டுருக்கு. இது அதனுடைய வளங்களையும் ரிச்னஸையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன ஆகுது? இந்த போயமனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், கீவேர்ட்ஸ், அந்த இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீமையும் பார்க்கலாம். மீனிங் casement. The casement அப்படின்னா என்னென்னா a type of window that is fixed on one side and open like a door மாதிரி ஓப்பன் பண்ணுற ஒரு விண்டோ, அது casement சொல்லுவாங்க. And then baboon a type of large monkey found in Africa and Asia. And then கோகிலாஸ் மீன்ஸ் எ டைப் ஆஃப் பேர்ட் சிமிலர் டு த குக்கு மாதிரியான ஒரு பறவை அந்த கோகிலாஸ் அப்படின்றது. வெண்டுன்னா ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறது. அண்ட் தென் ஹார்னா ஒயிட் ஃப்ராஸ்ட் டெபாசிட் ஆன் த ட்ரீ. அண்ட் தென் எம்ப்ராஸ்டு மீன்ஸ் அமேஸ்டாக இருக்கிறது, ரொம்ப அப்படியே ஆச்சரியத்தோடு இருக்கிறது. அண்ட் தென் ரைம் ஸ்கீம், இதோடைய ரைம் ஸ்கீம் அப்படின்னு பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மாதிரி தான் இதுக்கும். ABBA CDDC EEE. ஸோ இதுக்கு பயன்படுத்தியிருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோன் அலோன், இது ஒரு பேர். ரெஸ்ட், பவுஸ் கவுஸ், ப்ளே டே, காஸ்ட் வாஸ்ட், எம்ப்ராஸ்ட். அப்போ இந்த 3 மட்டும் அந்த EEE அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருக்குது இல்லையா, இந்த 3 மட்டும் அப்படியே ஒரு பேரா நிற்கும். இதில் பயன்படுத்தியிருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னா என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் பயன்படுத்தியிருக்காங்கன்னா எ கிரே பபூன் சிட்ஸ் அ ஸ்டேச்சு லைக் அலோன்.
சிலை மாதிரி தனியாக உட்காந்துட்ருக்கு. அப்போ சிலை மாதிரி, அப்போ லைக்ன்றது இங்கே ஓப்பனப்பாக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் சிமிலி. அதுக்கடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா த வாட்டர் லிலிஸ் ஸ்ப்ரிங் லைக் எ ஸ்னோ என்மாஸ்டு. ஸ்னோ என்மாஸ்டு, என்மாஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்னோ என்மாஸ்டுன்றதுனால இட்ஸ் கால்ட் அ simile. Okay, let us see another stanza. Next stanza. But now, because of his magnificent, dear is the cashew tree to my soul. But not dear. எதை இப்படி தான் எடுத்துக்கணும். But not dear. அது எனக்கு பிடிக்கலை. எதுனா பிகாஸ் ஆஃப் his magnificence, அது இவ்வளோ பெருசாக கம்பீரத்தோடு வளர்ந்துருக்கிறதுனால இந்த மரத்தை இந்த மரத்தை பிடிக்கலை. யாருக்குன்னா கேஷரினா டு மை சோல், என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த மரத்தை பிடிக்கலை. அதாவது இந்த மரத்தை பார்த்தா என்னுடைய மனசுக்கு இது பிடிக்கலை. இருந்தாலும் beneath it we have played, இதுக்கு கீழே நாங்கள் விளையாடி இருக்கிறோம். though years may roll, நிறைய ஆண்டுகள் சென்றாலும் கூட, ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ், என்னுடைய நண்பர்களே, அதுவும் அன்பான நண்பர்களே, பிடித்த நண்பர்களே, லவ்டு வித் லவ் இன்டென்ஸ், அவ்வளோ அளவுக்கு அதிகமான அன்போடு நாமெல்லாம் இதுக்கு கீழே விளையாடிட்டுருக்குறோம். அதனால் ஃபார் யுவர் ஷேக்ஸ், அந்த காரணத்துக்காக இந்த மரத்தை எனக்கு பிடிக்குது. ஷால் த ட்ரீ பி எவர் டியர், அதனால தான் இந்த மரம் எனக்கு இன்னமும் பிடிச்சிட்ருக்கு. பிளண்ட் வித் யுவர் இமேஜஸ் இட் ஷல் அரைஸ், உங்களுடைய நினைவுகள், இந்த மரம் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நினைவுகள் கண்டிப்பாக எனக்கு இருக்கும். இட் ஷல் அரைஸ் இன் மெமரிஸ், என்னுடைய நினைவுகளில் இது எப்போவுமே இருக்கும். எது வரைக்கும்னா டில் த ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மைன் ஹைஸ், அந்த வெதுவெதுப்பான கண்ணீர்கள் என்னுடைய கண்களை மறைக்கின்ற வரைக்கும், இந்த மரம் இருக்க வரைக்கும் என்னுடைய அந்த நினைவுகள், சின்ன வயசில் இருந்த நினைவுகள் எல்லாம் என்னை விட்டு போகாது. வாட் இஸ் த டர்ஜ் லைக் அ மர்மர் தட் ஐ ஹியர், ஆனால் டர்ஜ் அப்படின்னா அந்த இறுதியான அஞ்சலிக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான லைக் அ மர்மர் தட் ஐ ஹியர், நான் கேட்குறேன், என்னுடைய காதுகளுக்கு அந்த மர்மர் மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது. லைக் த சீ பிரேக்கிங் ஆன் எ ஷிங்கிள் பீச், எப்படி கடல் தன்னுடைய அலைகளை எடுத்துகிட்டு அந்த ஷிங்கிள் அப்படின்னா கூழாங்கற்கள், அந்த கரைகளில் இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் மேலே மோதுதோ அப்படிப்பட்ட சத்தம் எனக்கு அந்த மாதிரியான ஒரு மர்மரிங் சத்தம் கேட்குது. இட் இஸ் அ ட்ரீஸ் லேமண்ட், கண்டிப்பாக அது அந்த மரத்தினுடைய சத்தம் தான், முணுமுணுப்பு தான். அண்ட் ஈரி ஸ்பீச்னால் ஒரு வியப்பான ஸ்பீச் அது. தட் ஹாப்லி அப்படின்னா இங்கே கேன் அப்படின்னு அர்த்தம். பாசிபிளி தட் ஹாப்லி டு த அன்னோன் லேண்ட் மேரேஜ், இது அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான லேண்டுக்கும், தெரியாத லேண்ட், இப்படி எல்லா லேண்டுக்கும் இதனுடைய புலம்பலானது, இதனுடைய ஒப்பாரியானது கேட்கலாம் அப்படின்னு இங்கே பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மெமரி ரீகெயின் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட், இந்த மரத்தை கம்பேர் பண்ணுறாங்க, அந்த மெமரிஸை ரீகெயின் பண்ணுறதுக்காக இது இருக்குது அப்படின்னு, தன்னுடைய பழைய நினைவுகளை ரிமைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டான்ஸாவில் இங்கே சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் பயன்படுத்தியிருக்கிற மீனிங்ஸ் அண்ட் தென் இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிங்கிள்னா ராக்கி, அதாவது அந்த கற்கள் நிறைந்த அந்த பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷிங்கிள்னா ராக்கி. இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ரைமிங் ஸ்கீம் இதுக்கும் அதே தான், ஏபிபிஏ சிடிடிசி இஇஇ. ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது மேக்னிஃபிசன்ட், இன்டென்ஸ், சோல், ரோல், டியர், ஹியர், அரைஸ், ஐஸ், பீச், ஸ்பீச், ரீச். இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வாட் இஸ் தட் டர்ஜ் லைக் மர்மர், லைக் அப்படின்ற ஒரு வேர்டு ஓப்பனப்பாக வர்றதுனால திஸ் இஸ் கால்டு சிமிலி. அண்ட் லைக் த சீ பிரேக்கிங் ஆன் எ சிங்கிள் பீச், இந்த லைக் த சீ பிரேக்கிங், அந்த கடல் அலை அந்த கூழாங்கற்களை மோதும் போது ஏற்படுத்துகிற அலையை போல அஸ் அ லைக்ன்றதை அப்படியே ஓப்பனாக பயன்படுத்திருக்கிறதுனால இட்ஸ் ஆல்சோ கால்ட் சிமிலி. ஓகே, லெட் அஸ் மூவ் another stanza. And then we will see this fourth stanza. Unknown yet well known to the eyes of faith. Unknown yet well known to the eyes of faith.
யாரும் அறியப்படாத ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த, இது யாருக்கு தெரியும்னா டு த ஐஸ் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை அப்படின்ற கண்கள் உடையவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா எது? இந்த ஓலை சத்தம். ஒவ்வொரு பொருளும் தான் இழந்ததை நினைத்து வருந்தக்கூடிய அந்த சத்தமானது நம்பிக்கை என்ற கண்கள் உடையவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியுமா. ஐ ஹாவ் ஹியர்டு தட் வெயில் ஃபேர் ஃபேர் அவே. இந்த ஓலத்தை நான் இந்த ஒப்பாரிய வெயில் அப்படின்னா இந்த ஒளிச்சத்தம், ஒப்பாரி சத்தம் நான் கேட்குறேன். எங்கன்னா ஃபேர் ஃபேர் அவே, எல்லா இடங்களிலும் கேட்கிறேன். இன் டிஸ்டன்ஸில் பல வகையான இடங்களில் கேட்குறேன். பை மெனி அ ஷெல்டர்டு பே, மிகப்பெரிய பே அப்படின்னா விரிகுடாக்கள், விரிகுடாக்களில் கேட்டுட்ருக்கேன். வென் ஸ்லம்பர்டு இன் இஸ் அ கேவ் த வாட்டர் ரைட். ரைட் அப்படின்னா கோஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். ஸ்லம்பர்டு இன் இஸ் கேவ், அந்த கேவுக்கு உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற பறந்து இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்களில் அந்த ஓலை சத்தங்களை கேட்குறேன். அதாவது இந்த மாதிரியான நினைவுகள் உள்ள சத்தங்கள். அண்ட் த வேவ் ஜென்ட்லி கிஸ்டு த கிளாசிக் ஷோர். ஒரு கடலினுடைய அலைகள் வந்து அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஷோரில் வந்து கிஸ் பண்ணிட்டு போகும்போது நான் அதை கேட்டுட்ருக்கேன். ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி பெனித் த மூன். ஃப்ரான்ஸ் நாடுகள்லையோ இட்டாலி நாடுகள்லையோ பெனித் த மூன், நிலவுக்கு காய்ந்து கொண்டிருக்கின்ற நிலவுக்கு கீழே. வென் எர்த் லே டிரான்ஸ்டு இன் எ ட்ரீம்லெஸ் ஒன். இந்த பூமியானது எந்த விதமான எய்மும் இல்லாமல் எய்ம்லெஸ்ஸான ஒரு விஷயங்களில் படுத்து இருக்கும்போதும். அண்டு எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ், ஒவ்வொரு நேரங்களும், அதாவது இந்த பூமி அந்த நிலவுகளுக்கு கீழே படுத்து உறங்கிட்டு இருக்கான், அதுவும் எய்ம்லெஸ்ஸாக. அந்த நேரத்தில் கூட நான் கேட்டுட்ருக்கேன் இந்த ஓலை சத்தத்தை. அண்டு எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ், ஒவ்வொரு நேரங்களும் இந்த பாடல் மேல் எழும்புகிறது. பிஃபோர் மைண்ட் இன்னர் விஷன் ரோஸ் எ ஃபார்ம் சப்ளைன். எனக்குள்ளே இருந்து, அதுக்கு முன்னாடியே எனக்குள்ளே இருந்து ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், ஒரு கம்பீரமான ஒரு பார்வை எனக்குள்ளேருந்து எழுகிறது. தை ஃபார்ம். தை அப்படின்னா இது ஓல்டு இங்கிலீஷ் தைங்கிறது. இதோடைய மீனிங் என்னென்னா யுவர் ஃபார்ம், உன்னுடைய வடிவமானது. ஓ ட்ரீ, மரத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஓ மரமே உன்னுடைய வடிவமானது. ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம். ப்ரைம் அப்படின்னா சிறு வயது. நான் இந்த உன்னுடைய வடிவத்தில் என்னுடைய சிறு வயதினுடைய அந்த ஹாப்பியை பார்க்குறேன், சந்தோஷத்தை பார்க்குறேன். ஐ சா தீ, நான் உன்னுள் பார்க்கிறேன். தீ அப்படின்னாலும் ஓல்டு இங்கிலீஷ். இந்த தீக்கு உண்டான மீனிங்னா யூ, நான் உன்னுள் பார்க்குறேன், நீயா பார்க்குறேன். ஐ சா தீ, நான் உன்னை பார்க்குறேன். இன் மை ஓன் லவ்டு நேட்டிவ் கிளைம், நான் என்னுடைய அன்பான இந்த நாட்டில் உன்னுடைய அந்த அன்பான உருவங்களை, என்னுடைய சிறு வயதுகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் see இதனுடைய ஹார்ட் வேர்ட்ஸ், அதனுடைய கீவேர்ட்ஸ், அந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பேரிஷன் அப்படின்றத மீனிங். அண்ட் தென் அந்த கம்பீரமான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது, தட் இஸ் அப்பேரிஷன். அண்ட் ட்ரான்ஸ்டு அப்படின்னா ட்ரீமி கண்டிஷன், அதாவது ஹைப்னோடைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, தட் இஸ் அ ட்ரான்ஸ்டு. அடுத்து சப்ளைம்னா அந்த கம்பீரமாக மேலே எழும்புதல், தட் இஸ் அ கிளாரியஸ் ஆர் கிராண்ட். அண்ட் தென் இதற்கு பயன்படுத்தக்கூடிய ரைம் ஸ்கீம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான், ABBA CDDC. இதோடைய ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் ரைட், அவே பே, ஷோர் பிஃபோர், மூன் ஸ்வூன், சப்ளைம் ப்ரைம் கிளைம். இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். அன்னவுன் எட் வெல் நோன் டு த ஐஸ் ஆஃப் ஃபெய்த். இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் பக்கத்தில் இருந்தது, அது வந்து பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பயன்படுத்தியிருக்குன்னா அன்னோன் வெல் நோன், இப்படி ஆப்போசிட்டாக பயன்படுத்துறதுனால திஸ் இஸ் கோல்டு ஆன்டிதிசிஸ். ஐ ஹாவ் ஹியர்டு தட் வெயில் ஃபேர் அவே. ஐ ஹாவ் ஹியர்ட் தட் வெயில் அப்படின்னா இந்த ஓலை சத்தங்கள் நான் இங்கேருந்து கேட்டுட்ருக்கிறேன். இது வந்து ஓலை சத்தங்கள் விடாது, இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு நினைவுகளில் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் பர்சானிஃபிகேஷன். அண்ட் தென் அண்ட் த வேவ்ஸ்
ஜென்ட்லி கிஸ்டு த கிளாசிக் ஷோர். இது வந்து ஹியூமன் கேரக்டரை இந்த ஷோர் கூடவும் வேவ்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் பர்சானிஃபிகேஷன். வென் எர்த் லே டிரான்ஸ்டு இன் எ ட்ரீம்லெஸ் swoon. இதில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க? வென் எர்த் லே டிரான்ஸ்டு, அந்த பூமியானது கனவுகள் இல்லாமல் படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றது. பூமி வந்து படுத்து உறங்காது. அப்போ அதை கம்பேர் பண்ணுறதுனால, ஹியூமனுடைய கேரக்டரைசேஷனில் கம்பேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Therefore I fain would consecrate a lay unto thy honor. Therefore, அதன் காரணமாக I ஃபெயின்னா உவகையாக, அதாவது ஹாப்பியாக, would consecrate புனிதமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. a lay unto thy honor, நான் உன்னை புனிதமாக்குவேன். ஏன்னா ட்ரீ beloved of those who now in blessed sleep for repose. repose அப்படின்னா உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடன் இருக்கக்கூடிய எல்லா விதமான நண்பர்களும் என்னையும் சேர்த்து தான் மரண தருவாயில் இருந்தாலும் சரி, டியரர் தென் லைஃப் டு மீ, என்னுடைய வாழ்க்கையை விட அவங்க நேசிக்க தகுந்தவங்க. அலாஸ் வேர் தே, அவர்களெல்லாம் மரணித்த வேளையில் கூட, மேஸ்ட் தோ பி நம்பர்டு வென் மை டேஸ் ஆர் டன், என்னுடைய நாட்கள், என்னுடைய மரண நாட்கள் எண்ணப்பட்டாலும் கூட, அதாவது இந்த போயட்டுடைய மரண நாட்கள் எண்ணப்பட்டாலும் கூட, வித் அ டெத்லெஸ் ட்ரீ, ஆனால் நீ ஒரு அதாவது சாவா வரம் பெற்ற மரமாக, லைக் தோஸ் இன் பாரோடேல், இந்த பாரோடேல் அண்டர் ஊஸ் ஹவுஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்டு பே, நீ இந்த பாரோடேல் அப்படின்ற அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் மரணம் இல்லாமல் நீ எவ்வளோ காலங்களுக்கு வாழலாம். அப்படி வாழ்ந்தாலும் அண்டர் ஊஸ் ஹவுஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்டு பே, உன்னுடைய இந்த மரத்தினுடைய அடியில், இந்த மரக்கிளைகளுடைய அடியில் எங்களுடைய நினைவுகளெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஃபியர் பயம், ட்ரம்பிளிங் ஒரு நடுக்கம், ஹோப் நம்பிக்கை, அண்ட் டெத் இறப்பு, த ஸ்கல்டான் எலும்பு கூடுகள், அண்டு டைம் த ஷேடோ நேரம் என்கின்ற நிழல், இது எல்லாமே, அண்டு தோ வீக் அண்ட் வேர்ஸ், இந்த எல்லா விஷயங்களையும் நான் பாடல்களாக, வீக் த வேர்ஸ்னால் வலிமையற்ற இந்த பாடல்களோடு அதையெல்லாம் நான் பாராட்டி சொல்லிட்டுருக்கிறேன். தட் உட் தை பியூட்டி ஃபெயின், அது உன்னுடைய அழகையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கும். ஓ ஃபெயின் ரிஹர்ஸ், சொல்லிக்கிட்டே இருக்கும். ரிஹர்ஸ் அப்படின்னா இங்கே ஒத்திகை பார்க்குறது. ஆனால் இவங்க எழுதின இந்த பாடல்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஆண்டுகளும் அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். மே லவ் டிஃபன் தீ ஃப்ரம் ஆப்யூஸ் கோஸ், இப்பேற்பட்ட பாடல்களாக நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால என்றைக்குமே மறதி அப்படின்ற ஒரு சாபம் உன்னை வராமல் இருக்கட்டும். யாரனா இந்த மரமே எங்களை மறந்துடாதே, அந்த மறதிங்கிற சாபம் உனக்காவது வராமல் கடைசி வரைக்கும் எங்களை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அழகான பாடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிக்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் see ஒன் பை ஒன் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத லெட் அஸ் see now. இதில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபெயின் மீன்ஸ் ஈகர்லி, அண்ட் தென் கான்சக்ரேட் அப்படின்னா டு அஃபிஷியலி மேக் சம்திங் ஹோலி, அண்ட் தென் லே மீன்ஸ் அமெச்சோர், அண்ட் தென் ரிஹர்ஸ் மீன்ஸ் ரிப்பீட், திரும்ப நிகழ்தகவாக இருக்கும். அண்ட் தென் ஆப்வியஸ் மீன்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் ஃபர்கட்ஃபுல்னஸ். அண்ட் தென் இதில் பயன்படுத்தி இருக்கிற ரைம் ஸ்கீம் A BBA C DDC EEE. Rhyming words: lay, they, those, repose, done, skeleton, borrowed and pale, verse, rehearse, course. What are the figure of speeches used in this stanza? And the time, the shadow, and though weak the verse, அந்த வீக் அந்த வேர்ஸ்கள் நலிவடைந்த மாதிரியான வேர்ஸ்கள் பாடல்கள். அப்போ மாதிரி அந்த லைக்ன்றது இங்கே மறைஞ்சு வரதுனால, வீக் த வேர்ஸ் லைக்ன்றதும் ஆஸ்ன்றதும் மறைஞ்சு வரதுனால திஸ் இஸ் கால்டு மெட்டாஃபர்.
அண்ட் டு தை ஹானர் யுவர் ஹானர் ட்ரீ பிலவ்ட் ஆஃப் தோஸ், அதாவது பீலவுடு ட்ரீ பிலவுடு, அந்த மரங்கள் இவங்களுக்கு மேலே அன்பு செலுத்தி இருக்குமா. அப்போ மரங்கள் அன்பு செலுத்தாது. ஸோ இட் இஸ் கால்ட் பர்சானிஃபிகேஷன். ஹூ நவ் இன் பிளெஸ்டு ஸ்லீப் ஃபார் ஐ ரிப்போஸ். ஆயே ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயே ரிப்போஸ் அப்படின்னா இவங்களுடைய மரணங்கள் பதிவு செய்யப்பட்டது மாதிரி, எங்கன்னா சொர்க்கத்தில் பதிவு செய்யப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மரணங்கள் இந்த மரணங்கள் அதுவும் பிளஸ்டு பண்ணப்பட்ட மரணங்கள் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து பதிவு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது வந்து இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஹெவன், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நரகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஹெல் ஹெவன்லாம் அந்த மாதிரி சொல்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் யூஃபமிசம். யூஃபமிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி அண்டர்ஸ்டுட் பை யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Okay, thank you for watching this video. We will see in another video in better place. Okay, thank you.